பொதுவாக ஒரு சாமானியனோட பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா, 2 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகன்னு சொல்லப்படுது. 2 பேரும் ஆஜராவாங்க. முன்ன பின்ன வந்தாலுமே ஆஜராயிட்டாங்க. ஆனா அதுல ஏடிஜிபிக்கு மட்டும் சிறை தண்டனை விதிக்கப்படுது. இவர் ஏடிஜிபிக்கு எதிராக தான் 2 பேர் சாட்சியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏடிஜிபியோட வாகனம் தான் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க. அரசு வழக்கறிஞர் சொல்றாரு. ஏடிஜிபி வாகனம் பயன்படுத்தப்பட்டதுக்கு பிறகு எப்படி அதுலேயே பிரமே பேசி வந்துடுது இல்லையா? அந்த வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஏடிஜிபின்னு வந்துடுது இல்லையா? அப்புறம் ஹவு ஹி இன்வால்வ்டு இன் திஸ் கேஸ் அப்படின்னு தெரிஞ்சிடுது இல்லையா? இவங்களுக்கு எப்படி தொடர்பு இருக்குங்கிறதுலாம் அம்பலமாகி போச்சு, வெளியே வந்துடுச்சு. அதன் காரணமாக தான் கைது செய்ய சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா, அவரை விட்டுட்டாங்க. இவருக்கு சின்ன இது கூட இல்லாமல் அவர் லெட் ஹிம் அப்பியர் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன், லெட் ஹிம் கோஆப்ரேட் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? அவர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுங்க, விசாரணைக்கு நீங்கள் நேர் நின்று அந்த விசாரணைக்கு நடத்தி அதன் மூலம் தான் இவருக்கு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். இவர் எடுத்த உடனே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறாரு, இந்த ஏரியாவில் பெரும்பான்மையான மக்கள் பிரதிநிதி, மக்களை கொண்ட ஒரு சமூகத்திலேருந்து வராதுன்றனாலே அவர் மேலே குறை சொல்ல முடியாதுன்ற அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதை சொல்லித்தானே தெரிவிச்சாரு, மக்களோட பிரதிநிதியா இருக்கீங்க, கொஞ்சம் பொறுப்பா நடந்துங்க. ஆமா, அது சொல்லதானே செய்வாங்க. அதனால விடுவிக்கிறேன். இல்லைன்னா அதாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சபால்டன் டீமா இருக்காங்க, இப்ப பாதிக்கப்படுற மக்களுடைய பிரதிநிதியா இருக்கிறாங்க. இப்போ அனகாபத்தூர்ல வீடை காலி பண்றாங்க. அது பெரும்பான்மை மக்கள் ஒடுக்கப்பட்ட பட்டியலின தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரதிநிதி எல்லாருமே இவங்கள மாதிரி தலைவர்கிட்ட தானே போவாங்க. இவங்கெல்லாம் அவங்களுக்காக போராடக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில் கூட்டம் வரதான் செய்யும், எண்ணிக்கை வரதான் செய்யும். அவங்க நம்பி இருக்காங்க, யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இப்போ தலைவராக இருக்காங்க போது அவங்களோட நம்பி எண்ணிக்கை 100 பேர் 200 பேர் வரதான் செய்வாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது தான் பிரச்சனை. அப்புறம் ஒரு சேவியராக இருக்காங்க, ஷெப்பர்டாக இருக்காங்க, பாதுகாப்பாளராக நினைக்கிறாங்க. அந்த மக்கள், சம்மந்தப்பட்ட மக்கள் இவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படியாப்பட்ட மக்களை பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் திரள் தான் செய்வான். அது தவிர்க்க முடியாது, திரள் தான் செய்வாங்க. ஆனால் அது ஒட்டி இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதான கேள்வியாக இருக்குது. இவங்க சமூகத்துக்கு உண்மையிலேயே இவருக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கா அப்படி இல்லையா அப்படின்றதுலாம் விசாரணைலாம் தெரிய வரும். எம்எல்ஏக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்றது விசாரணை தெரிய வரும். விசாரணைக்கு முன்னாடியே முன்முடிவாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுங்கிறது ஏற்புடையதாக இருக்காது.